இங்கே பேசி வந்ததில் ஒரு விஷயம், இந்த ஞானஸ்நானத்தில் பொதுவாக இயேசு நாமத்தில் தான் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு ஒரு குரூப் சண்டை போடும். அதுக்கு அவங்க வசன ஆதாரம் காட்டுவாங்க. இருக்குது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் தான் இருக்குது, அப்படி தான் எழுதியிருக்கு. அதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, சண்டை ஓடுறாங்க. ஆனால் உங்ககிட்ட யாராவது வந்து உங்களை குழப்புனா, உங்களுக்கு ஏன்னா இப்போ ஒரு டீம் அப்படி கிளம்பி வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு, சரியா? வந்து நீங்கள்லாம் பிதா குமாரன் பரிசுத்தாவியில் ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? தப்பு, இயேசு நாமத்தில் எடுக்கணும், கர்த்தராகிய இயேசு நாமத்தில் எடுக்கணும், அப்படி தான் பைபிள் சொல்லுதுன்னு உங்களை வந்து குழப்ப வந்தால் தெளிவாக சொல்லுங்கள், எப்பா நீ சொன்னது கரெக்டு, நீ சொன்னது கரெக்டு, இயேசு நாமத்தில் தான் எடுக்கணும். யார்? யூதன். யார்? யூதன். ஏன்னா ஏற்கனவே யூதனுக்கு பிதாவும் உண்டு, பரிசுத்தாவியும் உண்டு. அவனுக்கு பிதாவை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, பரிசுத்தாவியை கொடுக்க வேண்டியதில்லை. அவனுக்கு ஏற்கனவே பிதா உண்டு, பரிசுத்தாவியும் உண்டு. ஆனால் அவனுக்கு இல்லாத ஒருத்தர் இயேசு மட்டும்தான். அதனால் அவனுக்கு இயேசு நாமத்தில் தான் கொடுக்கணும். ஆனால் புறஜாதியான உங்களுக்கு, அதனால தான் மத்திய 28 கடைசியில் சொன்னார், உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில். அப்போது நீ யூதன் அல்லாதவனாக இருந்தால் உனக்கு பிதாவும் இல்லை, பரிசுத்தாவியும் இல்லை, இயேசுவும் இல்லை. ஏன்னா நமக்கு இங்கே உள்ள பழைய தெய்வங்கள் தான் தெய்வம். அப்போ நமக்கு பிதாவை தெரியாது, பரிசுத்தாவியை தெரியாது. ஆக நமக்கு எந்த நாமத்தை சொல்லி தர வேண்டியது இருக்குது? இந்த 3 நாமத்தையும் சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த பேரில் தான் நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். அதனால் தெளிவாக சொல்லுங்கள், இருக்கா, நான் வந்து யூதன் கிடையாது, நான் வந்து ஒரு இந்தியன், அதனால் எனக்கு இந்த 3 தேவைப்படுது. அதனால தான் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன், வேலையை பாருன்னு சொல்லி அனுப்பிடுங்க. புரியுதா? தெளிவாயிருங்க.